ஒரு பர்சனோட ஒரு ட்ரூ ஃபேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? there are 3 ways. நம்பர் 1, மத்தவங்க கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் கிட்ட இவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க. யார் இப்படி ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ, யாரு ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்றாங்களோ, அவங்களோட நேச்சரே பாத்தீங்கன்னா ரொம்ப கேரிங்கா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேரக்டரா இருப்பாங்களாம். நம்பர் 2, ஒருத்தரோட உண்மையான கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பவரை கையில கொடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாரம் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு சிலரெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்களோட கேரக்டரே பாத்தீங்கன்னா டோட்டலா மாறிடும். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நம்பர் 3, இந்த சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல ஃபெயிலியர்ஸை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இழப்பு அவங்களோட லைஃப்ல ஏற்படும் போது அதுக்கு எப்படி இவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணுங்க. யாரு அவங்களோட மிஸ்டேக்ஸ்க்கான ஓனர்ஷிப்பை எடுத்துட்டு அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் growth oriented கேரக்டரா இருப்பாங்க.